Sweet greetings. This is Johnson. Welcome back. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் adjectives. Adjectives அப்படின்னா ஒரு நவுனை குவாலிஃபை பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை தான் adjectives. என்ன குவாலிஃபை அப்படின்னா ஒரு நவுன் அதனுடைய இன்ஃபர்மேஷனை இன்னும் அதிகமாக நமக்கு தருவதற்காக அமைக்கப்பட்ட வார்த்தைக்கு பெயர் தான் adjective. இந்த அட்ஜெக்டிவை நம்ம எப்படியெல்லாம் உருவாக்கலாம், எந்த மாதிரியெல்லாம் உருவாக்க முடியும், இதை எந்தெந்த இடங்களில் நம்ம பயன்படுத்த முடியும், அப்படி பயன்படுத்தி நாம் எப்படியெல்லாம் பேசலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நாம் இந்த கிளாஸில் பார்ப்போம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணிடுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போது நம்ம கிளாஸுக்கு போய் அந்த அட்ஜெக்டிவ்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த அட்ஜெக்டிவை நாம் இதுக்கு முன்னாலேயே ஒரு கிளாஸ் எடுத்திருக்கோம். அதை நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா மேலே ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கிளாஸுக்கு போகலாம். ஸோ லெட்ஸ் அட்ஜெக்டிவ்ஸ் நான் சொன்ன மாதிரி தான் இருந்தாலும் மறுபடியும் உங்களுக்காக சொல்கிறேன். அட்ஜெக்டிவ் அப்படிங்கிறது ஒரு நவுன் இல்லை ப்ரொனவுனை பற்றி ஒரு டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷனை கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த வார்த்தைக்கு பெயர் தான் அட்ஜெக்டிவ். அந்த அட்ஜெக்டிவ்ஸ் நாம் எந்த மாதிரியெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா குவான்டிட்டி, ஒப்பீனியன், சைஸ், ஏஜ், கலர், ஷேப், ஆரிஜின், மெட்டீரியல் அண்ட் பர்பஸ். இந்த வகைகளில் தான் ஒரு அட்ஜெக்டிவை நாம் உருவாக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சென்டென்ஸில் ஒரு நவுனோட தகவலை தெரிவிக்கிறதுக்காக ஒன்றுக்கு மேற்பட்ட அட்ஜெக்டிவ்ஸ் பயன்படுத்தப்படலாம். அப்படி பயன்படுத்தப்படும் பொழுது எந்த அட்ஜெக்டிவ் முன்னால் எந்த அட்ஜெக்டிவ் பின்னாடி அப்படிங்கிறதுக்காக இந்த ஆர்டர் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இப்படி ஃபாலோ பண்ணுனா நம்ம கரெக்டான ஒரு சென்டென்ஸை அமைக்க முடியும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எப்படி நம்ம ஆர்டர் படி கொண்டு வரணுங்கிறதுக்காக an old ceramic lovely coffee mug. இதில் மக் அப்படிங்கிறது தான் ஒரு நவுன். மற்றது எல்லாமே இந்த மக்கை பற்றி ஒரு தெளிவான விளக்கங்களை தருவதற்காக பயன்படுத்தப்பட்ட அட்ஜெக்டிவ்ஸ். இதில் எது முன்னாடி எது பின்னாடி அப்படின்னு நாம் எப்படி முறைப்படுத்தணும் அப்படின்னா இந்த சென்டென்ஸில் நாம் எப்படி ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா இதில் an old அப்படிங்கிறது ஏஜ், செராமிக் அப்படிங்கிறது மெட்டீரியல், லவ்லி அப்படிங்கிறது ஒப்பீனியன், காஃபி அப்படிங்கிறது பர்பஸ். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த ஆர்டரில் அட்ஜெக்டிவ்ஸை கொண்டு வரணும். இங்கே லவ்லி அப்படிங்கிறது ஒரு ஒப்பீனியன் அப்படிங்கிறதுனால சென்டென்ஸோட தொடக்கத்தை கொண்டு வந்துடணும். அப்படி கொண்டு வரும் பொழுது மக் அப்படிங்கிறது ஒருமையில் இருக்கிறதுனால ஆர்டிக்கல் அ பயன்படுத்தி அ லவ்லி அப்படின்னு கொண்டு வரணும். அதுக்கு அடுத்த ஆர்டரில் இருக்கக்கூடிய ஏஜ் ஓல்டு கொண்டு வந்துடணும். அதுக்கு பிறகு மெட்டீரியல் செராமிக் கொண்டு வரணும். லாஸ்ட்டாக பர்பஸ், இந்த மக் எதுக்காக பயன்படுத்தப்படுது, காஃபிக்காக ஒரு பர்பஸ். இப்போது முழுமையாக பார்க்கும் பொழுது அ லவ்லி ஓல்ட் செராமிக் காஃபி மக், இது சரியான ஆர்டரில் வடிவமைக்கப்பட்ட அட்ஜெக்டிவ்ஸ். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி ஒரு அட்ஜெக்டிவை உருவாக்குறது அப்படின்னு. இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை வார்த்தைகளும் ஒரே பொருளை தரக்கூடியதாக இருக்குது. அதனால் இதை சப்ஜெக்ட் வரக்கூடிய இடத்துலையோ இல்லை ஆப்ஜெக்ட் வரக்கூடிய இடத்துலையோ தான் நம்ம பயன்படுத்த முடியும். பொதுவாக இந்த கேள்விகளை பயன்படுத்தி ஒரு நவுனோ அல்லது ப்ரொனவுனுடைய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வாட் கைண்ட், ஹவு மெனி, விச் ஒன், ஹவு மச், இப்படி இந்த கேள்விகளை பயன்படுத்தி நாம் தெரிஞ்சுக்கலாம். எப்படி அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் த டீம் ஹேஸ் அ வண்டர்ஃபுல் பேட்ஸ்மேன். இங்கே வாட் கைண்ட் அப்படிங்கிற கேள்வியை நவுன் பேட்ஸ்மேனை பார்த்து கேட்கும் பொழுது வண்டர்ஃபுல் அப்படிங்கிற ஒரு அட்ஜெக்டிவ் கிடைக்கிது. இதுவே அடுத்த சென்டென்ஸை பாருங்கள், ஐ ஹாவ் 10 candies இன் மை பாக்கெட்.
இங்கேயும் கேண்டீஸ் அப்படிங்கிற நவுனை பார்த்து ஹவு மெனி அப்படின்னு கேள்வி கேட்டால் we can get 10 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், ஐ லவ்ட் தட் எல்லோ பைக். which one அப்படின்னு பைக் அப்படிங்கிற நவுனை பார்த்து கேட்டால் தட் எல்லோ அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். ஸோ தட் இஸ் அன் அட்ஜெக்டிவ். அடுத்த எக்ஸாம்பிள்லையும் அதே மாதிரி தான், ஐ ஏர்ன் மோர் மணி தேன் ஹி டஸ். இங்கேயும் அதே மாதிரி தான், மணி அப்படிங்கிற நவுனை பார்த்து ஹவு மச் அப்படின்னு கேள்வி கேட்டால் we can get ஆன்சர் மோர் மணி அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ மோர் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். இது மாதிரி தான் இந்த மாதிரி கேள்விகளை உருவாக்கி நம்ம அட்ஜெக்டிவை தெரிஞ்சுக்கணும். அடுத்து இந்த அட்ஜெக்டிவ்ஸோட டைப்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். உடனே நீங்கள் இந்த அட்ஜெக்டிவ்ஸில் இத்தனை வகைகள் இருக்கா அப்படின்னு திகைச்சு போகக்கூடாது. ஏன்னா இது கிட்டத்தட்ட திருநெல்வேலி அல்வா மாதிரி. ஏன்னா திருநெல்வேலி அல்வா வாயில் போட்ட உடனே கரைஞ்சிரும், ஆனால் தித்திப்பாக இருக்கும். அதே போல் தான் இந்த அட்ஜெக்டிவ். இதுவும் நம்ம உடனே தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதை பயன்படுத்தும் பொழுது அவ்வளோ அழகாக நம்ம பயன்படுத்தலாம். தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்குல்ல, வாங்க தெரிஞ்சுக்கலாம். முதல்ல டிஸ்கிரிப்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ், குவான்டிடேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ், ப்ராப்பர் அட்ஜெக்டிவ்ஸ், டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ், பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ், இன்டராகேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ், indefinite adjectives, articles, compound adjectives. இத்தனை வகைகள் இருக்குது. இத்தனை வகைகளும் நீங்கள் பார்க்கும் பொழுது அதிகமாக தெரியும், ஆனால் இதை பயன்படுத்தும் பொழுது இவ்வளவுதானா அப்படின்னு உங்களுக்கு புரியும். முதல்ல இந்த டிஸ்கிரிப்டிவ் அட்ஜெக்டிவ்ஸை பற்றி, மோஸ்ட்டாக அட்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கிறது இந்த டைப்ஸில் நீங்கள் அதிகமாக பார்க்கலாம். அதே சமயத்தில் இந்த வகையான அட்ஜெக்டிவ்ஸ் ஒரு நவுனோ இல்லை ப்ரொனவுனை பற்றி தெளிவான விளக்கங்களை தரக்கூடியதாக இருக்கும். இந்த டிஸ்கிரிப்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ்க்கு குவாலிட்டேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க. அப்புறம் இந்த பார்ட்டிசிபிள்ஸும் அட்ஜெக்டிவாக வரும். அப்படி வரும்பொழுது அந்த பார்ட்டிசிபிள்ஸும் இந்த வகையிலேயே தான் இருக்கும். இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், த ஹங்க்ரி கேட்ஸ் ஆர் க்ரையிங். இந்த சென்டென்ஸில் கேட்ஸ் அப்படிங்கிறது தான் நவுன். இந்த நவுனை பற்றி சில தகவல்களை தருவதற்காக பயன்படுத்தப்பட்ட வார்த்தை தான் த ஹங்க்ரி. அப்போது த ஹங்க்ரி அப்படிங்கிறது இங்கே அட்ஜெக்டிவ். பசியுள்ள பூனைகள் பசியில் கத்துகின்றன அப்படிங்கிறத இங்கே மீனிங். இதுக்கு க்ரையிங் அப்படிங்கிறது அழுகிறத மட்டும் மீனிங்காக எடுத்துக்கூடாது. அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், ஐ சா எ ஃப்ளையிங் ஈகிள். இங்கே ஈகிள் அப்படிங்கிறதா நவுனு. இந்த நவுனை எப்படிப்பட்ட நவுன் அப்படின்னு சொல்வதற்காக ஃப்ளையிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ளையிங்கிற பார்ட்டிசிபிள் இங்கே அட்ஜெக்டிவ். அடுத்ததாக இருக்கக்கூடியது குவான்டிடேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ். இது பொதுவாக நவுன் ப்ரொனவுனுடைய அளவை வெளிப்படுத்த உருவாக்கப்பட்ட அட்ஜெக்டிவ் தான் குவான்டிடேட்டிவ் அட்ஜெக்டிவ். இந்த அட்ஜெக்டிவை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஹவு மச், ஹவு மெனி அப்படிங்கிற ஒரு கொஷனை நவுனை பார்த்து கேட்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் குவான்டிடேட்டிவ் அட்ஜெக்டிவ். இதை எப்படி உருவாக்கலாம் அப்படின்னா இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், ஜான் கம்ப்ளீட்டட் த ஹோல் டாஸ்க். இங்கே டாஸ்க் அப்படிங்கிறது நவுன். இந்த நவுனை பார்த்து நம்ம ஹவு மச் அப்படிங்கிற ஒரு கொஷின் கேட்கும் பொழுது அதுக்கு ஆன்சராக வரக்கூடியது தான் ஹோல் டாஸ்க். இங்கே ஹோல் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். இந்த ரெண்டு சென்டென்ஸ்லையும் நாம் ஹவு மெனி அப்படிங்கிற ஒரு கொஷனை நவுனை பார்த்து கேட்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் அட்ஜெக்டிவ். ஹி ஹேஸ் 4 cars. ஹவு மெனி கார்ஸ்? 4 cars. இங்கே 4 அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். ஐ ஹாவ் பீன் ஸ்டாண்டிங் ஹியர் ஃபார் 3 hours. ஹவு மெனி hours? 3 hours. 3 அப்படிங்கிறது இங்கே அட்ஜெக்டிவ். த நெக்ஸ்ட் இஸ் ப்ராப்பர் அட்ஜெக்டிவ்ஸ். ப்ராப்பர் அட்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பர் நவுன் மூலியமாக உருவாகக்கூடியதான் ப்ராப்பர் அட்ஜெக்டிவ்ஸ். அதாவது ஒரு ப்ராப்பர் நவுன் இன்னொரு நவுனையோ ப்ரொனவுனையோ குவாலிஃபை பண்ணுனா அதுதான் ப்ராப்பர் அட்ஜெக்டிவ். இதை நல்லா புரிஞ்சுக்கிற மாதிரி சில எக்ஸாம்பிள்ஸ். சைனீஸ் பீப்புள் ஆர் ஹார்ட் ஒர்க்கர்ஸ். இங்கே சைனீஸ் அப்படிங்கிற ப்ராப்பர் நவுன் ப்ராப்பர் அட்ஜெக்டிவாக இங்கே இருக்குது. எதனால் அப்படின்னா இங்கே பீப்புள் அப்படிங்கிற நவுன் எந்த வகையான மக்கள் அப்படின்னு சொல்வதற்காக குறிக்கப்பட்ட வார்த்தை தான் சைனீஸ் பீப்புள். அதனால் இங்கே சைனீஸ் அப்படிங்கிறது ப்ராப்பர் அட்ஜெக்டிவ். அடுத்த எக்ஸாம்பிள், ஐ லவ் கேஎஃப்சி சிக்கன். இங்கே கேஎஃப்சிங்கிறது ஒரு ப்ராப்பர் நவுன், சிக்கன் அப்படிங்கிறது ஒரு நவுன். இந்த நவுன் எந்த வகையான சிக்கன் அப்படின்னு சொல்வதற்காக கேஎஃப்சி அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர் நவுனை ப்ராப்பர் அட்ஜெக்டிவாக மாற்றிருக்கோம். அடுத்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்.
இது யாராவது ஒருத்தரையோ இல்லை ஏதாவது ஒரு பொருளையோ குறிப்பிடுவதற்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். இது பொதுவாக திஸ், தட், தீஸ், தோஸ். இது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுனாகவும் பயன்படுத்துகிறோம். ஆனால் இதை எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, இது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவா இல்லை டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுனா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பொதுவாக இந்த டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ் கூட ஒரு நவுன் கண்டிப்பாக வந்திருக்கும். அப்படி வந்திருந்தால் அது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். ஆனால் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன் கூட ஒரு நவுன் வரவே வராது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், தட் கார் இஸ் மைன். இங்கே கார் அப்படிங்கிற நவுனுக்கு முன்னாடி தட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கோம். அதனால் தட் அப்படிங்கிறது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். தீஸ் டாக்ஸ் ஆர் க்யூட். இங்கேயும் அதே மாதிரி தான், டாக்ஸ் அப்படிங்கிற நவுனுக்கு முன்னாடி தீஸ் பயன்படுத்தியிருக்கிறதுனால இதுவும் ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். அடுத்து பொசசிவ் அட்ஜெக்டிவ். பொசசிவ் அப்படின்னா ஒரு ஓனர்ஷிப். இதுலேயும் பொசசிவ் அட்ஜெக்டிவ் மாதிரி பொசசிவ் ப்ரொனவுன் அப்படின்னு இருக்குது. இதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது அப்படின்னா, அதே போல் தான் இதுவும் அதே போல் தான் ஒரு பொசசிவ் அட்ஜெக்டிவை தொடர்ந்து நவுன் இருந்தால் அது பொசசிவ் அட்ஜெக்டிவ். இல்லை அப்படின்னா தட் இஸ் அ பொசசிவ் ப்ரொனவுன். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், மை கார் இஸ் பார்க்டு அவுட் சைடு. மை கார், இங்கே காருங்கிற ஒரு நவுனுக்கு முன்னாடி மை அப்படிங்கிறத பயன்படுத்திக்கிறதுனால இது ஒரு பொசசிவ் அட்ஜெக்டிவ். இதுவே எ கார் இஸ் பார்க்டு அவுட் சைடு, தட்ஸ் மைன் இப்படின்னு கொடுக்கப்பட்டிருந்தால் இங்கே மைன் அப்படிங்கிறது ஒரு பொசசிவ் ப்ரொனவுன். அடுத்து இன்டராகேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ். இது கேள்வி கேட்பதற்காக பயன்படுத்தக்கூடிய அட்ஜெக்டிவ்ஸ். இது பொதுவாக இந்த அட்ஜெக்டிவை தொடர்ந்து ஒரு நவுனோ ப்ரொனவுனோ பயன்படுத்தப்பட்டிருக்கணும். அப்படி பயன்படுத்தப்பட்டிருந்தால் இது இன்டராகேட்டிவ் அட்ஜெக்டிவ். இன்டராகேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ்னால் விச், வாட், ஹூஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், விச் ஃபோன் டு யூ யூஸ். இங்கே விச் அப்படிங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ். ஏன்னா இந்த விச்ங்கிற வார்த்தை தொடர்ந்து ஃபோன் அப்படிங்கிற ஒரு நவுனை பயன்படுத்தியிருக்கிறதுனால விச்ங்கிறது இன்டராகேட்டிவ் அட்ஜெக்டிவ். அடுத்து என்ன பாருங்கள், வாட் கேம் டு யூ வாண்ட் டு ப்ளே. இங்கே வாட் கேம், இங்கே வாட்டுங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ். இதை தொடர்ந்து இங்கேயும் ஒரு நவுன் வந்திருக்கிறதுனால இங்கே வாட் அப்படிங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ். அடுத்து இன்டெஃபினிட் அட்ஜெக்டிவ்ஸ். இன்டெஃபினிட் அப்படின்னா எந்த ஒரு நவுனையும் இதுதான் இவ்வளவு தான் அப்படின்னு குறிப்பிடாமல் சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் இன்டெஃபினிட் அட்ஜெக்டிவ்ஸ். இதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் எப்படி ஒரு நவுனை குறிப்பிட்டு சொல்லாமல் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஐ கேவ் சம் மணி டு ஹிம். இங்கே மணி அப்படிங்கிறது ஒரு நவுன், சம் அப்படிங்கிறது தான் அட்ஜெக்டிவ். சம் அப்படிங்கிறது எக்ஸாக்டாக இவ்வளோ பணம் அப்படின்னு சொல்லாமல் கொஞ்சம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால இங்கே இது இன்டெஃபினிட் அட்ஜெக்டிவ்ஸ். அடுத்த சென்டென்ஸை பாருங்கள், ஐ வாண்ட் அ ஃபியூ மினிட்ஸ் டு ப்ரிப்பேர். மினிட்ஸ் அப்படிங்கிறது நவுன். இங்கே 5 minutes 10 minutes அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லாமல் a few minutes அப்படின்னு சொல்கிறதுனால இது இன்டெஃபினிட் அட்ஜெக்டிவ்ஸ். அடுத்தது ஆர்டிகல்ஸ். ஆர்டிகல்ஸும் ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கும், அதனால் இதுவும் ஒரு அட்ஜெக்டிவ். a and an இந்த இரண்டு ஆர்டிக்கலுமே எக்ஸாக்டாக சொல்லாமல் சொல்வதற்காக பயன்படுத்தக்கூடிய ஆர்டிகல்ஸ். ஆனால் த அப்படிங்கிற ஆர்டிக்கல் இதுதான் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லக்கூடிய ஆர்டிக்கல். ஐ லைக் அ டாக். எனக்கு டாக்னா பிடிக்கும். இங்கே டாக் அப்படிங்கிறது நவுன். இந்த நவுனுக்கு முன்னாடி ஆர்டிக்கல் a யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் எந்த டாக் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லாமல் ஏதோ ஒரு டாக் அப்படின்னு பொருள் தரும். இதுவே அடுத்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், த டாக் பாக்ஸ் இன் த பேக்யார்ட். த யூஸ் பண்ணியிருக்கனால குறிப்பிட்டு கொல்லப்புறத்தில், அதாவது வீட்டுக்கு பின்புறம் உள்ள இடத்துல இருக்கக்கூடிய நாய் தான் குறைக்குது அப்படின்னு பொருள் தரும். காம்பவுண்ட் அட்ஜெக்டிவ்ஸ். இங்கே காம்பவுண்ட் நவுன், அதாவது ஒரு சில நவுன்ஸ் ஒன்றா சேர்ந்து இன்னொரு நவுனோட தகவலை தெரிவித்தால் அது காம்பவுண்ட் அட்ஜெக்டிவ். இந்த மாதிரி அட்ஜெக்டிவ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சில வார்த்தைகள் ஒன்று சேர்ந்தாலும் ஒரே பொருளை தரக்கூடிய வார்த்தையாகத்தான் இருக்கும். இது பொதுவாக ஹைஃபன் போட்டு 2 வார்த்தைகளாக பிரித்திருக்கலாம், இல்லை ஒரு கொட்டேஷன் மார்க் போட்டு கூட வந்திருக்கலாம். அது எப்படி வருது அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஐ ஹாவ் அ broken down sofa.
என்கிட்ட உடஞ்சி போன ஒரு சோஃபா இருக்குது. இங்கே சோஃபா அப்படிங்கிறது ஒரு நவுன், இங்கே broken down அப்படிங்கிறது ஒரு காம்பவுண்ட் நவுன். இந்த காம்பவுண்ட் நவுன் சோஃபாவை பற்றின தகவலை சொல்கிறதுனால இது ஒரு காம்பவுண்ட் அட்ஜெக்டிவ். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி ஒரு காம்பவுண்ட் அட்ஜெக்டிவை கொண்டு வர்றது அப்படின்னு. அடுத்து ஃபைனலாக டிகிரிஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ். இது 3 வகையாக இருக்குது: பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ். இதை பற்றி அடுத்த கிளாஸில் டீட்டெயில்டாக பார்ப்போம். இந்த கிளாஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அதோட லைக் பட்டனையும் தட்டிடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் பயனடைய வைங்க.